சற்று முன் வெளியான தகவல். ஆதார் முதல் இபிஎஃப்ஓ 3.0 வரை ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் முக்கிய மாற்றங்கள். அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் போது சில முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் ஜூன் மாதம் முதல் சில மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளது. அது என்னவென்றால், ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ 3.0 டிடிஎஸ் காலக்கெடு என பல விஷயங்கள் இந்த 2025ஆம் ஆண்டின் ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வர உள்ளது. அடுத்ததாக இபிஎஃப்ஓ 3.0 ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் உறுப்பினர்கள் யுபிஐ மற்றும் ஏடிஎம்கள் மூலம் தங்கள் பிஎஃப் பணத்தை உடனடியாக எடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த புதிய அம்சம் ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வர உள்ளது. இதற்கு முன்னர் பணம் எடுக்கும் செயல்முறை மிகவும் சிக்கலானதாக இருந்தது. தற்போது உள்ள இபிஎஃப்ஓ அமைப்பு அதன் உறுப்பினர்களுக்கு பணம் எடுக்கும் செயல்முறையை சற்று எளிதாக்கியுள்ளது. கூடுதலாகவே இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதி பேலன்ஸை யுபிஐ தளங்களின் மூலமே தெரிந்து கொள்ளலாம். எனினும் அடுத்ததாக வருமான வரி காலக்கெடு. இதை பொறுத்தவரை படிவம் 16ஐ வழங்குவதற்கான காலக்கெடு ஜூன் 15ஆம் ஆகும். சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு முதலாளிகளால் வழங்கப்படும் சான்றிதழ் தான் இந்த படிவம் 16. ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து எவ்வளவு டிடிஎஸ் கழிக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்வதற்காக இது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஆதார் விவரங்களை புதுப்பித்தல். இதை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டில் ஜூன் 14ஆம் தேதி தான் மை ஆதார் போர்ட்டலில் ஆதார் விவரங்களை இலவசமாக புதுப்பிக்க அரசு வழங்கியுள்ள இறுதி காலக்கெடு. இந்த தேதிக்கு பிறகு அனைத்து ஆன்லைன் புதுப்பிப்புகளுக்கும் ரூ. 25 அல்லது ஆதார் பதிவு மையங்களுக்கு சென்று புதுப்பித்தால் அதற்கு ரூ. 50 கட்டணம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக பிக்ஸட் டெபாசிட் விகிதம். இதை பொறுத்தவரை சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 2025ஆம் ஆண்டில் ஜூன் 1ஆம் தேதி முதல் அதன் பிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு வட்டி விகிதங்களை குறைத்திருக்கிறது. இந்த தேதியிலிருந்து ரூபாய் 3 கோடிக்கும் கீழ் உள்ள பிக்ஸட் டெபாசிட்டுகளுக்கான விகிதங்கள் 4% முதல் 8.4% வரை மட்டுமே இருக்கும். அடுத்ததாக கிரெடிட் கார்டு மாற்றங்கள். முக்கியமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தவரை டாடா நியூ இன்ஃபினிட்டி மற்றும் டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் ஜூன் 10ஆம் தேதி முதல் இலவச விமான ஓய்வரை பயன்படுத்தும் வசதியை பெற முடியாது. ஏனென்றால் புதிய விதிகளின்படி காலாண்டு செலவினங்களின் அடிப்படையில்தான் வவுச்சர்கள் வழங்கப்படும். அதன் மூலம் இந்த இலவச விமான நிலைய ஓய்வறையை பயன்படுத்தும் வசதி வழங்கப்படும். அடுத்ததாக ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டில் ஜூன் 20ஆம் தேதி முதல் ஆக்சிஸ் பேங்க் அதன் ரிவார்டு புள்ளிகளின் மாற்றங்களை செய்ய உள்ளது. குறிப்பாக ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டில் பெறப்படும் ரிவார்டு புள்ளிகளில் என்னென்ன மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை வங்கியின் இணையதளத்தை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூபாய் நோட்டுகள் வரவே வராது. ரிசர்வ் வங்கி முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த 2016ஆம் ஆண்டின் உயர் மதிப்பு நோட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள்
புழக்கத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது. ஒரு சில நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து வெளியேற்றியுள்ளது. ஆகவே ஒரு சில புதிய ரூபாய் நோட்டுகளும் சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கடைசியாக 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டது. இந்நிலையில் ரூபாய் நோட்டுகள் தொடர்பான ஒரு சில முக்கியமான அப்டேட்டுகள் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அது என்னவென்றால், இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3 வகையான ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் பணியை நிறுத்துவதாக கூறியுள்ளது. நம் நாட்டில் புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் தொடர்பான பல முக்கியமான மற்றும் பயனுள்ள தகவல்களை இந்திய ரிசர்வ் வங்கி இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது என்னவென்றால், இந்தியாவில் இப்போது கிட்டத்தட்ட அனைத்து 2000 ரூபாய் நோட்டுகளும் சந்தையில் இருந்து திரும்ப பெறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் ரிசர்வ் வங்கி அவற்றை புழக்கத்தில் இருந்து நீக்கம் செயல்முறையை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக சமீபத்திய அறிக்கையின்படி மொத்தம் ரூபாய் 3.56 லட்சம் கோடி 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.2% நோட்டுகள் 2025 மார்ச் மாதத்துக்குள் வங்கிகளுக்கு திரும்பியுள்ளது. அதாவது இந்த சந்தையில் இந்த நோட்டுகளில் மிக குறைவாகவே புழக்கத்தில் உள்ளது. இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் வெளியேறிய பிறகு இப்போது 500 ரூபாய் நோட்டுகள் தான் சந்தையில் மிகவும் பிரபலமாக உள்ளது. சமீப காலமாகவே 500 ரூபாய் நோட்டுகள் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கையில் பொறுத்தவரை 40.9% ஆகும். மொத்த மதிப்பின் அடிப்படையில் பொறுத்தவரை 500 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே சந்தை பங்கில் 86% அளவில் உள்ளது. அதே சமயம் இந்த ரிசர்வ் வங்கியின் இனி 2 ரூபாய், 5 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடாது என்று அறிவித்துள்ளது. இந்த நோட்டுகளின் புதிய ஸ்டாக் இனி சந்தைக்கு வராது. இனி 2 ரூபாய், 5 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிட மாட்டோம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதேபோல புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளை அகற்றும் செயல்முறை 2025 நிதியாண்டிலும் தொடர்ந்தது. 2025 மார்ச் நிலவரப்படி மொத்தம் ரூபாய் 3.56 லட்சம் கோடியில் 98.2% வங்கிகளுக்கு திரும்பியுள்ளது. அதே நேரத்தில் 2000 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் போன்ற ஒரு சில மதிப்புள்ள போலி நோட்டுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஆகையால் பொதுமக்கள் வழங்கப்பட்டு போலியான ரூபாய் நோட்டுகளில் புழக்கத்தை தடுக்க ரிசர்வ் வங்கி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.